Hello friends, welcome to Super Kitchen. இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யற மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு கப் அவல் கூட வேறு சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் சேர்த்து 10 நிமிஷத்துல இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாங்க. செய்யறது ரொம்ப ஈஸி. இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகுபதம்லாம் தேவை இல்லைங்க. ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அப்படியே ரொம்பவே சாஃப்டா காஜு கத்திரி எல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷலான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக கடாயில் நான் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துருக்கேங்க. அவலில் 2 வகை இருக்குது. ஒன்று பேப்பர் அவல்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நைஸாக இருக்கும். இன்னொன்று கெட்டி அவல். இந்த நைஸ் அவலை உபயோகப்படுத்தாதீங்க, நல்லா கட்டியாக இருக்கக்கூடிய இந்த திக்னஸான அவலை மட்டும் சேர்த்து செய்யுங்க. இப்போ இந்த அவலை நிதானமான தீயில ரொம்ப நிறம் மாறாதபடிக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை பாருங்க வறுத்து முடிச்சதுக்கப்புறம் கையால் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நல்லா சுடணும், அப்புறம் நல்லா முறுமுறுன்னு உடப்படணும். இந்த பதத்தில் வறுத்ததுக்கு அப்புறமா வறுத்த இந்த அவலை வேற ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க. அது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்தது அதே கடாயில் அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நான் முழு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்க சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல உடைச்ச பொட்டுக்கடலை, அது இருந்தாலும் இதுல தாராளமா சேர்த்துட்டு இதையும் லைட்டா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நிதானமான தீயில இந்த பொட்டுக்கடலை லைட்டா சூடு ஏறுற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதுங்க. ரொம்ப நிறம் மாறி வறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வறுத்த இந்த கடலையையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதுவும் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ அடுத்ததா கடாயில அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். நான் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கியது தான் சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட பச்சை வேர்க்கடலையா இருந்ததுன்னா நல்லா வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு சேருங்க. இன்கேஸ் நீங்க வறுத்த வேர்க்கடலையே வச்சிருந்தீங்கன்னா ஒரு தடவை இதே மாதிரி 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வறுத்துட்டு இந்த தட்டிலே கொட்டி ஆற வச்சிருங்க. இதுவும் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா அதே கப்பால 1/4 கப்பு மட்டும் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு சேர்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட கலர் தான் மாறும். ஸோ வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அடுத்ததாக இது ஆப்ஷனல் தான். ஒரு 5 பாதாம் 5 முந்திரி விருப்பப்பட்டா இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரியும் பாதாமும் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு கமகமன்னு வாசம் வரணும். குறிப்பா எள்ளோட நிறம் சிவந்து மாறாதபடிக்கு நல்லா பக்குவமா இது மாதிரி வறுத்துக்கோங்க. சரி, வறுத்த இந்த பொருட்களையும் அதே தட்டிலேயே கொட்டி ஆற வச்சிடலாம். இதெல்லாம் ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்தது அதே கடாயில 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் வறுக்கக்கூடிய பதம் எப்படின்னு சொல்றேன்னு பார்த்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேம்ல தேங்காயில இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு அதே சமயம் தேங்காயில உள்ள ஈரப்பதமும் போகணும். இப்ப பாத்தீங்கன்னா தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வறுக்க தேங்காய் பாருங்க அப்படியே நல்லா சுருங்கி உள்ள ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து இந்த தட்டில் கொட்டக்கூடாது. இந்த பொருட்களோட சேர்க்காம தனியா வேற ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் திருவலும் நல்லா ஜில்லுன்னு ஆறட்டும். இப்போ அடுத்ததா வறுத்தோம்ல அதே கடாயிலேயே நீங்க எந்த கப்பால அவல் அளந்தீங்களோ அதே கப்பாலேயே 3 பங்கு அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்பால தான் 3 கப் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்போ கேஸ் ஃபிளேமை மீடியம்ல வச்சுட்டு இதை அப்படியே காய் விடுங்க. இந்த பால் காயிற கேப்ல வேற சில வேலையை செஞ்சிடலாம். இப்போ என்னன்னா நம்ம எல்லா பொருட்களையும் தட்டில் கொட்டி ஆற வச்சிருந்தோம்ல, அது நல்லாவே ஜில்லுன்னு இந்த மாதிரி முறுமுறுன்னு ஆறி வந்திருக்கும். ஆறுன இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சி ஜார் கப்ல போட்டு அரைச்சிக்க போறோம். அரைக்கும் போது வறுத்த எல்லா பொருட்கள், அதாவது தேங்காய் திருவல் அதையும் சேர்த்து ஒன்னா போட்டு அரைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஜார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்சா நம்ம இந்த வறுத்து வச்சிருந்த பொருட்கள்ல இருந்து பாதியை மட்டும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நைஸா அரைச்சிட்டு வேற ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா செகண்ட் பேட்சா பாக்கி மீதமா இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம வறுத்து கொட்டி ஆற வச்சிருந்தோம்ல தேங்காய் துருவல், இந்த சமயத்துல தான் தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுல ஒரு 2-3 ஏலக்காயை சேர்க்க போறோம். ஏலக்காயை தோலை நீக்கிட்டு உள்ள விதைகளை மட்டும் சேர்த்துக்கோங்க. தோலோட சேர்த்து செய்யும் போது அந்த ஸ்வீட்ல அப்படியே திப்பியா வாயில தட்டுப்படும். ஸோ விதைகளை மட்டும் சேர்த்துட்டு இந்த தோல்களை நீங்க டீ போடும் போது அதில் சேர்த்து போட்டு கொதிக்க விடுங்க. வேஸ்ட் பண்ண வேணாம், தூக்கி போடாதீங்க. சரி, இப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எப்படி கொஞ்சம் நைஸாக அரைச்சோமோ அதே மாதிரியான பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது ஒரு விஷயம் கவனிக்கணும். இதுல நம்ம எள்ளு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால அரைக்கும் போது எண்ணெய் விட்டு வரும். ஸோ எண்ணெய் விட்டு வராத அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு பிடிக்கவோ
பால் நல்ல முழுமையா காஞ்சி வரத்துக்கும் சரியா இருக்கும். பால் பாருங்க நல்ல பொங்கி வந்துருச்சு. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு விஷயம், நீங்க எந்த அளவுக்கு பாலை திக்கா சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ கூடுமான அளவுக்கு திக்கான பாலாவே சேருங்க. இப்போ காய்ந்த இந்த பால் கூட தித்திப்பு சுவைக்காக 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்திருக்கேன். நீங்க நல்லாவே தித்திப்பா சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா அரை கப் அளவுக்கு சர்க்கரையை ஜாஸ்தியா கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த பால்ல சேர்த்திருந்தோம்ல சர்க்கரை நெய், இது ரெண்டுமே நல்லா கரைஞ்சி தளதளன்னு இந்த மாதிரி பால் கொதிச்சு வந்ததுக்கும் அப்புறமா கேஸ் ஃப்ளேமை மீடியமா வச்சுட்டு பொடிச்சு வச்சிருந்த பொடி முழுசையும் இதுல சேர்த்துட்டு கைவிடாம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் கிளறி விட்டா போதுங்க. இங்க பாருங்க, கலர இந்த பேட்டர் அப்படியே டக்குன்னு கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதுல நம்ம அவல் சேர்த்திருந்ததுனால பாருங்க அப்படியே சட்டுன்னு ஹல்வா போல பதத்துக்கு மாறிடுச்சு. இந்த சமயத்துல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ இதுல மேற்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். டோட்டலாவே இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் தாங்க சேர்க்கிறோம். ஏன்னா இதுல நம்ம வேர்க்கடலை எள்ளெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நம்ம கலர இதுல இருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். சோ அதிகமா நெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே ஜஸ்ட் 2-3 பெரட்டு மட்டும் பெரட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே கடாயில ஒட்டாம அப்படியே ஹல்வா போல பதத்துக்கு இந்த ஸ்வீட் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்வீட்டுக்கு பாகுபதம்லாம் கிடையாது. ஸ்வீட்டை தொட்டு பார்த்துதான் இதோட பதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஸ்வீட்டை அப்படி கரண்டியால எடுத்தோம்னா அப்படியே வழுக்கி விட்டு கீழே விழணும். அப்புறம் உங்க கைகளை நல்லா ஈரப்படுத்திட்டு இந்த ஸ்வீட்டை எடுத்து அப்படியே கையால உருட்டி பாத்தீங்கன்னா கையில பிசு பிசுன்னு ஒட்டாம அப்படியே நல்லா கோலி குண்டு மாதிரி திரண்டு வரணும். இதுதாங்க சரியான பதம். இப்போ ஸ்வீட்டை சுட சுட ரெடி. சூடா இருக்கிற இந்த ஸ்வீட்டை நெய் தடவின ட்ரே இல்லைன்னா இது போல நெய் தடவின பிளேட்லயோ கொட்டி சேர்த்துருங்க. பாருங்க, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ல நெய்யை பூசி எடுத்து வச்சிருக்கேன். அதுல தான் இந்த ஸ்வீட்டை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேல தட்டி விட்டுருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட்டு நல்லா சூடா இருக்குங்க. ஸோ இந்த சூடு எல்லாமே நல்லா முழுமையா குறையறதுக்காக அப்படியே எடுத்து ஃபேன் காத்துக்கு கீழே வச்சு ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம், இந்த ஸ்வீட்டை நீங்க சூடா இருக்கும் போது கட் பண்ண கூடாது. நல்லா முழுமையா இது மாதிரி ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். கட் பண்றதுக்கு முன்னாடி நைஃபோட எட்ஜில் கொஞ்சமா எண்ணெயோ நெய்யையோ அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல ஷேப்ல நீங்க தாராளமா கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்ல கட் பண்றேன். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீட்டா அழகா கட் பண்ணதுக்கு அப்புறமா மேற்கொண்டு உங்களுக்கு விருப்பம்னா உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ட்ரை நட்ஸை நல்லா பொடிச்சிட்டு இந்த மாதிரி டெக்கர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முற்றிலும் ஆப்ஷனல் தான். பிடிச்சா அந்த மாதிரி டெக்கர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிளெயினா கூட கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபைனலா சூப்பரான டேஸ்ட்ல ஸ்வீட் ரெடி. இந்த ஸ்வீட் பால் சேர்த்து செஞ்சிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிட ரொம்ப 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 சாஃப்டாவும் இருக்கும். நீங்க வெளியிலேயே வச்சு 1 நாள் வரைக்கும் தாங்க சாப்பிடலாம். ஏன்னா இதுல பால் சேர்த்திருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் வரைக்கும் வச்சு எடுத்து சாப்பிடலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு தேங்காயில, அப்புறம் எள்ளுல, வேர்க்கடலையில, பொட்டுக்கடலையில, அவல்லன்னு இப்படி ஒன்னா தனித்தனியா ஏதாவது ஒரு ரெசிபிஸ் கண்டிப்பா செய்வோம். அது போல செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் எல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது, அப்புறம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு ஸ்வீட்டையே செஞ்சிடலாம். செய்யறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்களும் வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபி வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. குறிப்பா மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.